எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பூச்சூட்டல் பதிகத்தில் மூணாவது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் இடம் புக்கு, கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி, நிச்சலும் தீமைகள் செய்வார் நீள்வேங்கட தெந்தாய், பச்சை தமிழகத்தோடு பாதிப்பு சுட்டவாராய். இது பாட்டு. இதுக்கு அர்த்தம்னு பார்த்தோம்னா, மச்சுன்றது என்னன்னா, நம்ம பால்கனின்னு வந்து தெரியுமா, உப்பரிகைன்னு வாங்க அந்த இடம். இங்கிலீஷில் நம்ம இப்போ வழங்குற சொன்னோம்னா பால்கனின்னு சொல்லலாம். அதான் மச்சுன்றது. அதுதான் ஆக்சுவலாக மச்சு வீடுன்றது மாடி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கரெக்டு தான். ஆனால் மச்சுன்ற அந்த இடத்துக்கு பேர் வந்து அந்த உப்பரிகை தான், முன்னாடி இருக்கிற அந்த இடம் தான். நம்ம பால்கனி வச்சுருக்கோமே, அதுக்கு பேர் தான் மச்சின்னு பேர். மச்சோடு மாளிகை ஏரி. இதில் என்ன சொல்கிறாருன்னா, மச்சோடு மாளிகை ஏரின்னா ஒழுங்காக படிக்கட்டு வழியாக போகலையாம். மச்சு மேலே ஏறி முதல்ல பால்கனிக்கு போயிடுறாராம். கீழே தாவி பால்கனிக்கு போய் அங்கேருந்து மாடிக்கு போகிறாராம். அதுதான் மச்சோடு மாளிகை ஏறின்றது. இங்கே ஒழுங்காக சரியான படி வழியாக போகல. இல்லாட்டா மாளிகை உள்ளே சென்று மாளிகை மேல் ஏறி மாளிகை படி ஏறின்னு வரும். அதை சொல்லாத மச்சோடு மாளிகை ஏறினா மச்சை பிடிச்சிட்டு மாளிகை ஏறிட்டாராம். மச்சு வழியாக மாளிகைக்கு போயிட்டாராம். அப்படின்னா தாவி எகிரி குதிச்சாதான் குழந்தைகளோட குசும்பு. மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் இடம் புக்கு. மாதர்கள் தம்மிடம் புக்கு. மாதர்கள் தம்மிடம் புக்குன்னா இந்த பொம்னாட்டிகள் இருக்கிற அந்த ரூமுக்கே போய் அங்கேயே போயிடுறது. இந்த மாதிரி அது குழந்தைகளுக்கே உண்டான சேஷம். அதை அவங்களும் விரும்புகிறாங்க. அதுதான் அந்த இதில் இந்த பாடல்லையே என்னென்னா, கோபிகை பெண்களும் அதை விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் மாதர்கள் தம் இடம் புக்கு, கச்சோடு பட்டையை கிழித்து. கச்சுன்றது வந்து அவங்க மார்பை மறைக்கிறதுக்காக கட்டிக்கிற ஒரு துணி. அது ஒரு பட்டை மாதிரி இருக்கும், அப்படியே மேலே கட்டிக்கிறது. தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கச்சோடு பட்டை, அதுதான் கச்சோடு பட்டைனா கச்சு பட்டைன்றது அதுதான். கச்சோடு பட்டை கிழித்து. பட்டைன்றது கச்சுன்றது மாரில் கட்டிக்கிறது. பட்டைன்றது என்னென்னா, அது கீழே நழுவாமல் இருக்கிறதுக்காக மேலே தோளில் ஒரு இது மாதிரி வரும். இந்த நம்ம இப்போ இது போட்டுக்கிறோம் இல்லையா, இப்போ லேடிஸ்லாம் அந்த செல்வார் கம்பீஸ்க்கு மேலே ஒன்று போட்டுக்கிற துப்பட்டா, அது மாதிரி வரும். அதை இன்னும் கொஞ்சம் மறைக்கிறதுக்காக போட்டுக்கிறது. கச்சோடு பட்டை கிழித்து, அதை கிழித்து அதையெல்லாம் கிழிப்பான் நம்ம மேலே ஏறிட்டு. இந்த மச்சு வழியாக ஏறி போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அந்த கச்சு கிழிக்கிறது, அந்த மேலே போட்டுக்கிற துப்பட்டாவை கிழிக்கிறது, இதெல்லாம் விளையாட்டுக்கு குறும்பு, கண்ணனுடைய குறும்பு. அவர்களும் ரசிக்கிற குறும்பு இது. அவர்கள் ரசிக்கலைன்னா அது வந்து ஒரு மாதிரி வன்முறை ஆகிடும். அதில் அவங்களும் ரசிக்கிற குறும்பு. கச்சோடு பட்டை கிழித்து காம்பு துகிலவை கீறி. அதுக்கப்புறம் அந்த பட்டையை கிழிச்சிட்டு இன்னும் உடம்புல எல்லாம் கீறி விடுவாராம். அது கிருஷ்ணன் பையோட சேஷ்டைகள். இது காம்பு துகிலவை கீறி. துகில்ன்றது மேலே போட்டுருக்கிற புடவை, மேலே கட்டிக்கிற புடவைக்கு பேர் துகில்னு பேர். ஆடை, அந்த ஆடையெல்லாம் கிழிச்சிட்டு வரான். ஆடையும் கிழிச்சு உடம்பு உள்ளையும் கீறி எல்லாம் பண்ணிட்டு வரான். காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வார். நிச்சல்னா தினம்னு அர்த்தம். நித்தமும்ன்றோம் இல்லையா, அதுதான் நிச்சலும்ன்றது. இங்கே நிச்சலும் தீமைகள் செய்வாய். நீ தினம் இந்த மாதிரி பண்ணுவ. தினம் இதான் வேலையாம். எப்போ வருவான்னே தெரியாதா. எப்படியோ படியெல்லாம் மூடி கீடி வச்சுட்டு வா ஜாகிரதை உட்காந்து தான் மச்சுவையாக ஏறி வந்துடுவானோ. அதுதான் நிச்சலும் தீமைகள் செய்வாய். தினம் இது மாதிரி எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டே பாவம். அவங்களுக்கு தீமைகள்ன்றது என்னன்னா, அவங்களும் விரும்பி ஏற்றுக்கிற தீமைகள். அது செய்ய தப்பானா தப்பு தான், ஆனால் அவங்களும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அதனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள்வேங்கட தெந்தாய். இப்போ திருவேங்கடத்தில் போய் திருப்பதியில் போய் பள்ளி கொண்டு இருக்கிற, இப்போ திருப்பதியில் போய் நிற்கிற பெருமாளே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திருப்பதி பெருமாளை சொல்கிறார். நீள் திருவேங்கட தெந்தாய். அங்கே வயகுண்டத்தெல்லாம் விட்டுட்டு திருப்பதியில் வந்து சுவாசம் பண்ணுற பெருமாளே அப்படின்னு விட்டு, பச்சை தமனகத்தோடு. பச்சைனா பச்சையாக இருக்கிற, தமனகன்றது என்னென்னா மறு மாதிரி. அது ஒரு மருதான். மரு நம்ம சின்னது சாதாரணமாக போய் நாட்டில் இருக்கிறது மரு, காட்டில் மறு மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுவும் அது மாதிரி தான் வாசனை இருக்கும். பெருமாளுக்கு ஏற்றது. பெருமாளுக்கு, சிவனுக்கு, எல்லா தெய்வத்துக்குமே அது பண்ணலாம். மறு குழந்தை அதை பூஜை பண்ணக்கூடியது. அதான் எல்லா தெய்வமும் ஏற்றக்கூடியது, பூ மாதிரி அது. அதனால் பச்சை தமனகத்தோடு.
அந்த மருவோட தமனகன்ற அது பூ பூ மாதிரி, அது பச்சை இலை தான் பூ மாதிரி. அது மரு எப்படி மறு மாதிரியே அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பச்சை தமனகத்தோடு பாதிரிப்பூ. பாதிரிப்பூன்னு நம்ம இப்போ இந்த பாதிரிப்பூலாம் இப்போ இங்கே இல்லவே இல்லை, இப்போ தெரியவே தெரியாது யாருக்கும். பாதிரிப்பூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இதை வச்சு அங்கே இப்போ எல்லாம் கிராமங்களில் இருந்தது, மரங்களில். இப்போ காட்டுகளில் இப்பயும் இருக்குது. ஆனால் அதுக்கு பேர்லாம் தெரியாது யாருக்கும். அதுக்கு பேர் பாதிரிப்பூன்னு ஒன்று ஒரு பூ இருக்குது. அந்த பூவை வச்சு பெருமாளுக்கு அப்போ எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும். இப்போ அந்த பாதிரிப்பூலாம் எங்கேயோ காடுக்காது. அந்த 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 இது அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாதிரிப்பூ இப்போ இல்லை. பாதிரி மரத்தில் பூக்கும் அது. பாதிரிப்பூ சூட்ட வாராய், அதை பறித்து வச்சிருக்கேன் உனக்கு சூட்டுறதுக்கு. வந்து அந்த பாதிரிப்பூ வச்சுக்கோ வா அப்படின்னு சொல்கிறார். குளிச்சு முடிச்சுட்டு முதல்ல நீராட்டம் படித்தோம் இல்லையா, குளிப்பாட்டியாச்சு. இப்போ பூச்சி விட்டல் 10 பாட்டில் இது 3வது பாட்டு. இப்போ இந்த பாதிரிப்பூவை சுட்டிக்கிறதுக்கு வான்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு இது என்னென்னா, கன்க்ளூஷன் என்னென்னா, முறையாக படியில் ஏறாமல் மச்சு வழியாக மேலே ஏறி வந்து எங்களோட மேலே போட்டுருக்க ஆடைகளை எல்லாம் கிழிச்சு எங்கள் உடம்பையெல்லாம் கீறி இந்த மாதிரி தினம் தொந்தரவு பண்ணுறவனேன்னா அவங்க இன்புற்று சொல்கிறாங்க. அது அப்படியாக பெரியாழ்வார் சொல்கிறார். அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு இது சேஷ்டம் பிடிச்சிருக்கு. அதான் அவங்க சொல்கிறாங்க, தினம் வந்து எங்களுக்கு இது மாதிரி தொந்தரவு பண்ணுறவனே, இச்சலத்து நீள்வேங்கிடத்த இருந்தாய், நீ வந்து தினம் இது மாதிரி வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவனே, இப்போ வைகுண்டத்தை விட்டு திருப்பதியில் போய் இருக்கியே, நீ உடனே இங்கே இந்த பூச்சி ஊட்டிக்கிறதுக்கு வா. நான் என்ன வந்து அந்த மறுக்கொழுந்துவோட தமனக பூவோட பாதிரி பூவையும் சேர்த்து தொடுத்து வச்சுருக்கேன், இதை சூட்டிக்கிறதுக்கு உடனே இங்கே வா அப்படின்னு யசோதா கூப்பிடுறதா பெரியாழ்வாரோட பாட்டில் சொல்கிறார். பெரியாழ்வாரே இப்போ யசோதையாக மாறிடுறார். அது அப்போ தான் எழுத முடியும் இல்லையா. பெரியாழ்வாரே இப்போ யசோதையோட கூட்டுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை யசோதை சொல்லியிருக்காளா? இல்லை, பெரியாழ்வார் சொல்கிறார் இது மாதிரி இருந்ததுன்னு. அதனால் பெரியாழ்வார் கூற்றுப்படி யசோதை வந்து கிருஷ்ணனை பூச்சி விட்டுக்கிறது பூவை சுட்டிக்கிறதுக்கு கூப்பிட்றதா இதுக்கு அர்த்தம். நாளைக்கு 4வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.